இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி வந்து பிரியாணிக்கு, புலாவுக்கு, பரோட்டாக்கு, தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ பிரியாணிலாம் பண்ணும்போது நம்ம ஆனியன் ரைத்தாவோட ஒரு கிரேவி சிம்பிளாக பண்ணணும்னா இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாயில் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, அது லைட்டாக வாசனை வர ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுவும் வறுபட்டுருச்சு. இப்போ அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாம். நான் கருப்பு எள்ளு போட்டிருக்கேன். வெள்ளை எள்ளு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எள்ளு வந்து நல்லா பொரியணும். அது வரைக்கும் கேஸை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ எள்ளு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ அதோட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கசகசா, 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அதோடைய 2 பட்டை, 2 கிராம்பு, 5 பாதாம் பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு எல்லாம் போட்டு கேஸை சிம்மில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வாசனை வந்துருச்சு. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே இன்னொரு பேஸ்ட்டுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணினதை அப்படியே போட்டுக்கலாம். அதோட 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 4 பூண்டு, அதையும் அதோடையே சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுடுங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா அதையும் எடுத்து அந்த நம்ம ஏற்கனவே ட்ரை இன்க்ரீடியண்ட்டோடு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா ஆறட்டும். ஒரு 5 மினிட்ஸு நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மசாலா பவுடரும் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் மிளகாய் பொடி, அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் தனியா பொடி, அரை ஸ்பூன் கரம் மசாலா பவுடர். இந்த 5 பவுடரையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அதோட ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகினதுக்கப்புறம் ஜீரகம் நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பவுடரை அதில் ஆட் பண்ணிடலாம். மசாலா பவுடரை ஆட் பண்ணும்போது கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இருக்கிற ஹீட்லேயே அந்த மசாலா நல்லா வதங்கிடும். இல்லைன்னா ரொம்ப கருகி போயிடும். அதனால் கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ கேஸை சிம்மில் வச்சு இந்த மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் அதில் ஊற்றிடலாம். இப்போ பார்த்திங்கனாலே நல்ல கலர் கொடுக்கும். அதனால தான் நான் அந்த மசாலாவை எண்ணெயில் போட்டு வருதேன். இப்போ இதோட நம்ம மிக்சியையும் அலம்பி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வச்சுடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதித்து கெட்டியாகி கலரே சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம இதை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா எல்லா மசாலாவும் சேர்ந்து சீக்கிரமே கெட்டி ஆகிடும். இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம எதோட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவி எந்த திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பரோட்டாவோட சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாகவே நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கெலாம் ஒரு செமி கிரேவியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் சால்ட்டு வேணுமான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே இது பண்ணி இந்த மாதிரி சூப்பராக கிடச்சிடும் நம்மளோட கிரேவி. இது வந்து பரோட்டாக்கு சூப்பராக இருக்கும். அதோட நீங்கள் பிரியாணி, புலாவ் அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நம்ம எந்த வெஜிடபிள்ஸும் சேர்க்கல. ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். எப்போதும் பண்ணுற கிரேவியை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.